ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அரசு ஊழியர்கள் சம்பளம் ரூபாய் 50,000 8வது ஊதியக்குழு முக்கிய அப்டேட் என்னன்னு பார்க்க போகிறோம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த 8வது ஊதியக்குழு தொடர்பான முக்கிய முன்னேற்றமாக அதன் முதல் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டம் ஊழியர் அமைப்புகளுக்கும் ஆணையத்திற்கும் இடையிலான முதல் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையாக இருப்பதால் இது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் தேசிய கவுன்சில் NCJCM ஊழியர் தரப்பை சேர்ந்த பிரதிநிதிகளும் ஆணையத்தின் தலைவரான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் உள்ளிட்ட முக்கிய நபர்களும் கலந்து கொண்டனர். இதில் ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம், அகவிலைப்படி, DA மற்றும் பல்வேறு படிகள் குறித்து விரிவான விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த தொடக்க கூட்டத்தின் மூலம் ஊழியர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அரசு தரப்பில் தீவிரமாக பரிசீலிக்கப்படுகின்றன என்பது தெளிவாகியுள்ளது. இந்த கூட்டத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஆகும். இதுதான் ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் எவ்வளவு உயர்வு வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் முக்கிய அளவுகோல். 7வது ஊதியக்குழுவில் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 ஆக நிர்ணயிக்கப்பட்டது. இதனால் சம்பளத்தில் பெரிய அளவிலான உயர்வு ஏற்பட்டது. தற்போது 8வது ஊதியக்குழுவில் இது 3.0 அல்லது அதற்கும் மேலாக உயர்த்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. உதாரணமாக, ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 என்றால் 7வது ஊதியக்குழுவில் அது சுமார் ரூபாய் 46,000 ஆக உயர்ந்தது. அதேபோல் புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.0 ஆக இருந்தால் சம்பளம் ரூபாய் 50,000 அல்லது அதற்கு மேல் செல்லும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இவை அனைத்தும் தற்போதைய கணிப்புகள் மட்டுமே. இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. மேலும் இந்த கூட்டத்தில் பணவீக்கம் மற்றும் உயர்ந்த வரும் வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டு ஊழியர்களின் சம்பளத்திலும் படிகளிலும் மாற்றம் அவசியம் என வலியுறுத்தப்பட்டது. அதோடு பணிகளில் உள்ளவர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் சமநிலை ஏற்படுத்தும் வகையில் ஓய்வூதிய சலுகைகளும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. ஓய்வூதிய அமைப்பை மேலும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பயனுள்ள முறையில் மாற்ற வேண்டும் என்ற ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் 8வது ஊதியக்குழுவின் இந்த முதல் கூட்டம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. வரவிருக்கும் கூட்டங்களில் இந்த விவாதங்கள் மேலும் விரிவடையும் என்பதால் சம்பள உயர்வு குறித்து தெளிவான முடிவுகள் பின்னர் வெளியாகும். இருப்பினும் இந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வர அரசின் இறுதி ஒப்புதல் அவசியம் என்பதால் ஊழியர்கள் இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டிய நிலை தொடர்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.